Tamil Senior, June 1985. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, தமிழகத்தில் துவக்கப்படுகின்ற தமிழ் பல்கலைக்கழகம் தொடர்பான இந்த சட்ட முன்வடிவை வரவேற்றும் ஆதரித்தும் பேசிய மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசிய உறுப்பினர்களில் பெரும்பாலோர் தாய் மொழியே பயிற்சி மொழியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்கள். தமிழ் பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த அரசும் ஏற்றுக்கொண்டு அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. அதற்கான அவசியம் தமிழினுடைய பெருமையின் அடிப்படையிலே மட்டுமல்லாமல் தேவையின் அடிப்படையிலும் எழுந்துள்ளது. அண்மையில் நான் கான்பூர் சென்றிருந்த போது அங்கு தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை புரிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. அங்கே நாம் சென்றால் நாம் தமிழகத்திலேயே இருப்பது போன்ற உணர்வுதான் ஏற்படுகிறது. அங்கே இருப்பவர்கள் ஒரு முக்கியமான குறைபாட்டை என்னிடத்தில் சொன்னார்கள். அங்குள்ள உயர்நிலை பள்ளிகளில் தமிழ் மூலம் கல்வி கற்க வசதி இல்லாததால் அவர்களுடைய பிள்ளைகள் இடையிலேயே படிப்பை நிறுத்தி விடுவதாக சொன்னார்கள். கான்பூரில் நிலைமை இப்படி இருக்கும்போது இங்கே தமிழகத்திலே இருக்கும் தமிழர்கள் தங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்கும் நிலைமையும் சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் பின்தங்கிய வகுப்பினரும் தாழ்த்தப்பட்ட பிரிவினரும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்பித்தால்தான் உதவியாக இருக்குமென்று கேட்கும் நிலைதான் பெரும்பாலும் இருக்கிறது. நாம் இதை உணர்ந்து தமிழிலே பாடம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்யாவிட்டால் இங்கே இருக்கும் கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருப்பதாகத்தான் கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறுவதற்கு தமிழ் பயிற்சி மொழி ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் நாம் காரியங்களை ஆற்றுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில சொற்களை தமிழாக்கம் செய்யும்போது எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவது என்று தர்க்கவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் காலப்போக்கிலே நல்ல வார்த்தைகள் தானாகவே வரும். எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துவது என்ற நிலைக்கு வந்துவிட்டால் தமிழ் உடனடியாக பயிற்சி மொழி ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வார்த்தைகளில் தவறுகளை கண்டுபிடித்து கொண்டிருந்தாலோ அல்லது நல்ல சரியான தமிழ் வார்த்தை வந்தால்தான் பயன்படுத்துவது என்ற நிலையிலே இருந்தாலோ தமிழ் மொழி பயிற்சி மொழியாக பயன்படுத்துவதற்கு இன்னும் வெகு காலமாகும். எனவே அத்தகைய தடைகள் இல்லாமல்
பார்த்து கொள்வது நம்முடைய கடமையாகும். அடுத்து, தமிழ் தெரியாதவர்கள் குறுகிய காலத்தில் தமிழ் மொழி அறிவு பெற என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றியும் நாம் ஆலோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சென்னை மேற்கு மாம்பலம் கோவிந்தன் தெருவில் இருக்கும் திரு வைத்தியநாதனுக்கு பல்லாவரம் பாரதி அறக்கட்டளை குழுவின் செயலாளர் எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள தொண்டு நிறுவனத்தின் ஆதரவில் இளம்பிள்ளைவாத நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக இலவச சிகிச்சை முகாம் ஒன்று நடத்தப்பட இருப்பதாக அறிகிறேன். அந்த முகாமை சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஏதாவதொன்றில் நடத்த தாங்கள் எண்ணி இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். வளரும் பருவத்தில் ஊனம் உற்றவர்களாகி வருந்தும் சிறுவர் சிறுமியருக்கு மறுவாழ்வு அளித்திட முன் வந்துள்ள தங்களுக்கு என்னுடைய பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மூதாதையர்களால் நிறுவப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் பல்லாவரத்தில் உள்ளது. அந்த கட்டிடம் திருமண காலங்களில் திருமண கூடமாக பயன்படுகிறது. சமுதாய நலனுக்கு பயன்படும் காரியங்களுக்கு அந்த கட்டிடத்தை வாடகை ஏதும் இல்லாமல் அளிப்பதென எங்கள் அறக்கட்டளை குழு முடிவு செய்துள்ளது. ஆகவே தாங்கள் நடத்த கருதியுள்ள சிகிச்சை முகாமை அந்த கட்டிடத்திலேயே அமைய செய்து கொள்ளலாம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.